ஜெகன்மோகன் ரெட்டியால் அங்கே பெருசாக சாதிக்க முடியலை. பல பிரச்சனைகள் இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அரசு நிறுவனங்களை வந்து தனியார் துறைக்கு தாரை வார்த்து கொடுத்ததுனால அரசு வேலைகளை உருவாக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அந்த மாநிலத்தில் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை, சாகக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. 22,000 பேர் இறந்துருக்காங்க. இதை வன்மையாக கண்டித்து ஷர்மிளா மேடம் அவர்கள் வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிடுற, சட்டமன்றத்தை நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க. ஷர்மிளா அவர்களும் கைது செய்யப்படுகிறார். அடுத்த முதல்வர் ஷர்மிளா தானா அப்படின்னு ஆந்திராவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் என்ன அளவில் காங்கிரஸ் இருக்கோ அதே அளவில் தான் ஆந்திராலே இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15% ஓட்டு, இந்த 10% ஓட்டு இந்த ஓட் பேங்காக தான் இருக்குது. 8 to 10% ஓட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சூழலில் இவர் எப்படி முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஊழல் செய்து ஆட்சியை இழந்தவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். இப்போ ஆட்சி செய்து கொண்டு ஊழலையும் செய்து கொண்டு இருப்பவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள். இந்த 2 பேருக்குமே வந்து மாற்றா ஒன்று வேணும்னா அது காங்கிரஸ் தான். ஏன்னா அங்கே பிஜேபின்றது தமிழ்நாட்டில் பிஜேபி என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கூட அங்கே இல்லை. அடிமட்டத்தில் தான் இருக்காங்க. அவங்களால எந்திரிச்சு நிற்க கூட முடியாத சூழல் இருக்கு. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். 2 ஜாம்பவான்களுக்கு மாற்று யார் என்று சொன்னால் அது வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸை இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்து நிச்சயமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் எழுச்சி இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருடைய ஆதரவோடு காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஷர்மிளா அவர்கள் தெளிவாக கை நகர்த்துறாங்க. ராயலசீமாக்கெல்லாம் போகும்போது அங்கே நான் ஒய்எஸ்ஆரின் மகள் வந்திருக்கிறேன், ஒய்எஸ்ஆரின் வாரிசு வந்திருக்கிறேன்றாங்க. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அது மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சந்திரபாபு நாயுடு அவர்கள் கதை ஏற்கனவே முடிந்து விட்டது. அவர் மறுபடியும் எதிர்கட்சி வரிசையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் தான் இருக்கிறார். இது தெளிவாக தெரிகிற விஷயம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஓரளவிற்கு ஒருவேளை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆதரவோடு அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னு சொன்னால் ஆந்திராவில் வெற்றி பெறக்கூடிய 25 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் அதிகபட்சம் 1-2 இடங்கள் வெற்றி பெற்றாங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். பிஜேபி அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 23 இடங்களும் நமக்கு ஃபேவராகவே இருக்குது. ஏன்னா இப்போது டெல்லியை பார்த்துட்டிங்கன்னா 7+7 இருக்குது. இதில் 4 வந்து ஆம் ஆத்மி நிற்கிறாங்க, 3 நாம நிற்கிறோம். ஹரியானாவை பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் 9 தொகுதிகளில் நாம நிற்கிறோம். ஆம் ஆத்மிக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்கோம். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 24 தொகுதியில் நாம் நிற்கிறோம். ஆம் ஆத்மிக்கு பங்கு பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இங்கே அனைத்து இடங்கள்லையும் மேக்சிமமாக நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே நிலை எல்லா இடங்கள்லையும் இருக்குது. கேரளா பார்த்தீங்கன்னா கேரளாவில் நாம் வின் பண்ணுவோம். அப்படியே ஒருவேளை மார்க்சிஸ்ட் 1-2 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் கூட அவர்களும் நமக்கு தான் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39க்கு 39 அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. புதிதாக தலைமையேற்றுக்கொண்ட காங்கிரஸ் மாநில தலைவர் அண்ணன் செல்வபிரந்தைய அண்ணன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 39 வெற்றி பெறுவதற்கான ஒரு போராட்டம் தான் எங்களோடது. அதில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழகத்தை பற்றி கவலை இல்லை. கர்நாடகாவில் ஏற்கனவே சிங்கம் ஒன்று இருக்குது, டிகே சிங்னு சொல்லிட்டு. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அண்ணன் அருமையாக இருக்கார். ஆந்திராவில் இப்போ ஷர்மிளா அக்கா ரொம்ப அருமையாக காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியா கூட்டணியை பார்த்து டெல்லி ஆம் ஆத்மி வீட்டுக்கு ரெய்டு, ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணியில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக பயந்து மிரண்டு நடுங்கிக்கிட்டு இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆந்திராவில் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆந்திராவில் வெற்றி பெறக்கூடிய அத்தனை தொகுதிகளும் இந்தியா கூட்டணிக்கு வரும் என்ற கணிப்பும் இருக்கு. இந்தியா கூட்டணியை பார்த்து இந்தியா சந்தோஷப்படுகிறது. ஆனால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பயம் நியாயமானது. அந்த பயம் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு துணை நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா கூட்டணி இந்திய அளவில் மாபெரும் வெற்றி பெறும். 350 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று அரியணை ஏறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை கூறி நம்பிக்கை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஷர்மிளா அக்கா போன்றவர்களுடைய தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அருமை உறவுகளை. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.